ஹாய் கைஸ், நான் உங்கள் பிரசாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டாக வரப்போகிற கேரக்டர் சேஞ்சஸ்லாம் முதல்ல இந்த ஹாமர் கேரக்டர் இது என்னன்னா 2 பவரை அப்டேட் பண்ணிக்கலாம். முதல் பவர் என்னன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக டேமேஜ் கொடுக்குது. இந்த பவரோட 2வது பவரை பாருங்கள். அதை நம்ம ஸ்கேட் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். எனிமிக்கு டேமேஜும் விழுகுதுங்க. நல்லா பாருங்கள், அந்த இது ஸ்கேட் போர்டு நம்ம வைக்கிட்டு இருக்கோம், எனிமிக்கும் டேமேஜ் போகுது. இப்படி 2 பவரை ஹாமருக்கு கொண்டு வராங்க. அடுத்ததான் நம்ம ஊக்காங்குக்கு பார்க்க போகிறோம். ஊக்காங்கில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஊக்காங்குள்ளே இருப்போம், ஆனால் ஒரு டம்மி முன்னாடி போகும். இந்த டம்மியை பார்த்து எனிமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் பவரை பாருங்கள். நெக்ஸ்ட் பவரில் என்னென்னா 3 குலத்துக்கு ஊக்காங்க வந்துடுது. 3 குலத்தில் நம்ம எதில் இருக்கோம்னு இனிமையே கன்ஃபியூஸ் ஆயிடுவான். இனிமே நம்ம எந்த ஊக்காங்கில் இருக்கோம் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே அவனே பைத்தியம் ஆயிடுவான். அவன் அந்த 2 ஊக்காங்க உடைக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஊக்காங்கில் இருந்து அவனை அடிச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஸ்கைலருக்கு. ஸ்கைலருக்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு ஆட்டு நம்ம ஸ்கைலர் யூஸ் பண்ணோம்னா அது பக்கத்தில் உள்ள குளோவாலே நகர்ந்து போய் அடிக்குது. பக்கத்தில் எத்தனை குளோவால் இருந்தாலும் ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து தள்ளி போய் அடிச்சிருது, அடிச்சு குளோவால் உடைச்சிருது. நெக்ஸ்ட்டாக 2வது பவரை பார்ப்போம். 2வது பவர் என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒரு சீல்டு மாதிரி வந்துடுது. அதில் இருந்து ஃபயர் பால்ஸாக போகுது. அந்த ஃபயர் பால்ஸு 50 குளோவானையும் உடச்சி விட்டுருது. இப்படித்தான் ஸ்கைலருக்கு வரப்போகுது. அடுத்ததான் நம்ம ஆஸ்கருக்கு பார்ப்போம். ஆஸ்கர் கேரக்டருக்கு என்னன்னா, நம்ம ஒரு ஆஸ்கர் தான் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் 3 ஆஸ்கர் போய் 25 டேமேஜ் கொடுக்குது. அடுத்ததாக இன்னொன்று வந்திருக்குது. அது எப்படின்னா, அதுதான் 2வதுக்குள்ளது. நம்ம ஒரு ஆட்டை அது யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லிமிட்டட் டைமுக்குள்ளே நம்ம எத்தனை குளோவால் நாச்சும் உடச்சிக்கிட்டே ஓடலாம். ஸ்பீடாகவும் இருக்குது. ஊரால் எத்தனை குளோவால் இருந்தாலும் உடச்சிட்டு போய் இனிமையை அடிக்குது. அடுத்ததாக இந்த குரோனோ கேரக்டர். இந்த குரோனோ கேரக்டரில் நம்ம கூடயே இந்த குரோனோ ஓடி வர்றது மாதிரி இருக்குது. இந்த குரோனோக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம இனிமையை அடிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த குரோனோ ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு நம்ம வெளியே போய் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு திருப்பி அந்த குரோனோலே வந்து கவர் எடுத்து நின்றுக்கலாம்ப்பா. அடுத்ததாக 2வதாக உள்ளதை பாருங்கள். அந்த இது நம்ம உள்ளே இருக்கமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நம்மளை காட்ட மாட்டுக்கு. ஆனால் இதெல்லாம் பெருசாக இல்லை, இனிமேல் உள்ளே வந்து அடிச்சிடுவான். அடுத்து நம்ம அலாக் கேரக்டர். அதுக்கு ஓஹோ ஆறாங்கிறது மாதிரிலாம் இல்லை, எப்போதும் போல தான் ஹெல்த் ஏற்றுது. அதுக்கப்புறம் மூமெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. முதல்ல உள்ளது ஹெல்த் ஏற்றுது, 2வதாக வர்றது வந்து மூமெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து இந்த கைசி கேரக்டர் இது என்ன பண்ணுதுன்னா, முதல் குழுவில் வந்து நம்மளுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தருது. எனிமி அடித்தோம்னா டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்மளும் செல்ஃப் கில் பண்ணிக்கலாம். டீமேட்டுக்கு ஏற்றி விடும்போது நம்மளுக்கும் ஹெல்த் ஏறும். இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ஸ்கில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் உங்கள் பிரசாத். டாட்டா, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.